பண்ணுவாங்க. ஓட் நார்சிஸ்ட்னு சொல்றது எஃப்ஜே மாதிரி கேட்டகரியில ஓட் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்க வந்து அந்த கோட் நார்சிஸ்ட்ன்ற ஆங்கிள் வராங்கன்னும் போது அரசியல்வாதிங்கன்னு அவர் டிப்பிக்கலாக சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக சொன்னேன், அவர் லோக்கலாகவே சொல்லிட்டாரு அரசியல்வாதிங்கன்னு. மற்றவங்கள வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் முன்னேறத்துக்கு அவங்களோட உழைப்பை வாங்கிக்கிறது, இல்லை இவங்க சௌகரியத்துக்கு அவங்கள உழைக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான லாஜிக்னும் போது அந்த முகத்தெரிய கன்னியாக்காவோட முகத்தெரிய கிழிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வியானா திவாகர் வந்துட்டு ஆல்ரெடி விஜய் சாரே பாதி கிழிச்சிட்டாரு, பாவம் வாட்டர்மெலன் சக்கே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ யூரோ வந்து அதே தகுதி தரோன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் முன்னேறுங்க, அதுக்குன்னு மற்றவங்கள மட்டம் தட்டாதீங்க, அது என்ன சார் தகுதி தரன்னு சொல்லி மற்றவங்களால இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துடுச்சு. ஸோ அவர் அதில் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வியனா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வியனா வந்து இப்போ ப்ளஸ்ஸாக தெரியுறாங்க. அவங்கக்கிட்ட வின்னர் மெட்டீரியல் அளவுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. அவங்க தூரத்துலேருந்து அந்த கேம் பார்க்குற வரைக்கும் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்டாக்குன்னு வரும்போது, இல்லை சுற்றி 2-3 பேர் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க இதே ஸ்டாண்டு ஸ்டெடியாக இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஷேக் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே தான் அவரும் சொன்னார். என்னம்மா நீங்கள் பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைக்கிறீங்க, கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் ஏதோ ஒன்று யாரோ சொன்னால் சிந்தி போயிடுது. அப்படியே அது சிந்தி போயிடுதுன்றது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி லாங்குவேஜ் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருங்க, உடனே வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ ஒன்று அப்படி சிந்தி போயிடுதுன்ற மாதிரி. நான் இங்கே அழலையே பிரவீன் சொன்னதுங்க, இல்லை நாங்கள் தான் பார்த்தோமே, நான் பார்த்துட்டு தானே வரேன்னா அந்த லக்ஸரி டாஸ்க் விஷயத்தில் பிரவீன் ஒரு முறை மறைச்சோன்னே அதுக்கு போய் நின்று பேசுவாங்க. அவங்க நின்று பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வாய்ஸ் சின்னதாக தான் இருக்கும். அவங்க அந்த எமோஷனலில் நின்று பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தொண்டை வந்து உள்ளுக்கே போகும் அப்படின்னும் போது அப்புறம் போய் உள்ளே அழ செய்வாங்கன்னும் போது யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா கொஞ்சம் ஹாஷாக, ஏன்னா பிரவீன்லாம் செகண்ட் வீக்லேருந்து பிரவீன் வியானாக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது கும்பலில் கோயிந்தாலும் சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் பெருசாக என்னன்னு தெரியலன்னும் போது இப்போ பிரவீன் கேப்டன் என்ன முறைக்கிறீங்க செய்கிறீங்க, யாரோ ஒன்று சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிந்தி போயிடுது. டக்குன்னு அந்த கண்ணில் தண்ணி வர்றதுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு தான் டக்குன்னு வந்துடும் யாரோ ஒன்று சொன்னால். இல்லைன்னா அப்போ முன்னாடி காட்டிக்கலனாலும் பின்னாடி போய் பண்ணுவாங்கன்னும் போது இவங்க பேசும்போதே இவங்க குரல் கொஞ்சம் கம்மிட்டு போயிடுது, யாராவது பர்சனல் அட்டாக் பண்ணால் என்ன தான் பாயிண்ட் வச்சாலும். ஆனால் மற்றவங்க பாயிண்ட்டுன்னு வரும்போது கொஞ்சம் பேசுகிறாங்கன்னும் போது இவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும்போது தனக்குன்னு வந்தால் தானே தெரியும் தலைவலியும் வைத்து வலியுன்ற மாதிரி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். பாரு விஸ் வியானான்னு வரும்போது பாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதை ரியாக்டோ பண்ணுறாங்க, ரெஸ்பாண்டும் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்வார். நீங்கள் ஷார்ப்பு, ஆனால் நீங்களே தான் உங்களுக்கு எதிரி அண்ணும் போது அந்த ரியாக்ஷனாக அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து ரெஸ்பாண்ட் அழகாக பண்ணுறாங்க, ஆனால் இவங்க கிட்ட அந்த விஷயம் வரும்போது என்னவா ரெஸ்பாண்ட் பண்ணி என்னவா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்றது தான் இவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ்னா அதைத்தான் வந்து இவர் சொன்னார் அமித் பார்கவ் வந்து அப்படியே பாயிண்ட்லாம் பேசுகிறீங்க ஆனால் வந்து டக்குன்னு அழுதுறீங்களே அப்படின்னு. நான் எங்கே அழுதுன்னா நாங்கள் பார்த்துட்டு தானே வரோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத்தை எல்லாரும் அப்படி தள்ள தூக்கி வச்சு ஆடுறாங்க. அவர்கிட்டயும் மைனஸ் இருக்குது, என்னைக்கும் ஒரு நாள் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். இப்போவே அந்த ரம்யா வினோத் வீடியோ அந்த வைரல் ஆகுனது, அப்புறம் ஏற்கனவே ஒரு வாட்டி டாஸ்கில் வினோத் வந்து கெமியை கட்டி பிடிச்சது, அப்புறம் அரோரா விஷயங்களும் உள்ள வேறு மாதிரி போகுது பண்ணார் அப்படின்னும் போது இன்னமும் அவர் சைடுக்கான 100% ஓகே அப்படிங்கிற மாதிரி வரல, அந்த ஒரு 10% இடிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ திவாகர் வெஸ் வினோத்துன்ற மாதிரி அவர் பேசுகிற இடத்துல வினோத் அதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஒரு சண்டே போனால் முன்னாடி நின்று பேசுகிறவங்கள நம்பிடலாம். இந்த பின்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களே அவங்கள நம்புறதா கஷ்டம். இதுதான் சொல்லுவாங்க, படப்படன்னு பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம், பளிச்சுன்னு பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம். ஆனால் பேசாமல் இருக்கவங்களது தான் வந்து உள்ளுக்கு நிறைய கண்ணிங் இருக்கும், நிறைய வந்து ஒரு மாதிரி இருக்கும்னா அப்போ பாரு வெஸ் கண்ணின்னு வரும்போது அதுதான் வருதுன்னும் போது திவாகர்தோ அவரும் வெளிப்படையாக அப்படி இருக்காரு, பண்ணுறாரு, செய்கிறாரு அப்படிங்கிறது. ஆனால் வினோத் வந்து அவர் திவாகருக்கும் வினோத்துக்கும் எப்பயுமே முட்டிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் திவாகர் கேமரா முன்னாடி போய் பண்ணும்போது பின்னாடி மார்க் பண்ணது வினோத்து பிரவீன் கமருதீன் தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அதை தான் அமித் கேட்குறாரு. இப்போ வந்து உங்களுக்கு அவருக்கும் பிரச்சனைனா நீங்கள் டேரெக்டாக வந்து பேசாமல் பண்ணாமல் அது என்ன சார் மார்க் பண்ணுறீங்க, பின்னாடி எங்கேயோ போய் பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, இதுதான் உங்கள் தைரியமா அப்படின்னும் போது அதை விஜயசும் கேட்டார் தானே. 20 வருஷமாக உங்களுக்கு தான் பப்ளிசிட்டி இருக்கே சார், அவர் 1 வருஷமாக தானே ஃபேமஸ் ஆனார், அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக உங்கள் மெச்சூரிட்டி இதுதானா, அவ ஏன் சார் மார்க் பண்ணீங்கன்ற மாதிரி. அப்போ அந்த மார்க்கிங்னு வர ஒரு விஷயமே அவங்களோடது அந்த ஒரு கேரக்டரை சொல்கிறதுக்கான விஷயம் தாங்க. அது திடீர்னு வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து கற்றுக்கிட்டு மார்க் பண்ணால் நான் கண்டென்ட்டில் வருவேன்றதில்ல, அது உள்ளுக்கு ஊறி இருந்தால் மட்டும்தான் அந்த மார்க்கிங் வரும். இப்போ பார்வை பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசும்போது அந்த ரியாக்ஷன் கொடுத்துறதுனால அவங்க அடிக்கடி திட்டு வாங்குறாங்க. அதுக்குன்னு மற்றவங்க யாரும் அந்த ரியாக்ஷனை கொடுக்கலையானா கேமரா பாருக்கிட்ட மட்டும்தான் போகுது, பாருக்கு தான் வந்து எடிட்டர் வந்து க்ளோஸ்அப் வைக்கிறாரு அப்படின்னும் போது அவங்க பண்ணுறது தான் வருதுன்னும் போது இன்னைக்கு ஷோவில் வந்து
எஃப்ஜேவும் அதை பண்ணதுனால அப்புறம் டக்குன்னு எழுப்பினாரு. மற்ற நேரத்துலையும் எல்லாரும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கேமரா ஃபோக்கஸ் பாரு கிட்ட தான் போகுது, பாரு மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஏன் அந்த டைமுக்கு கனியக்கா வைங்களா, கனியக்கா எப்படி போகுதுன்னு அவர் சொன்னார்ல விஜய்ஸ், வெளில வாங்க செலவு வைக்கிறான், உள்ளெல்லாம் பாண்டிங்லாம் வச்சு விளையாடாதீங்க அப்படின்னு. அப்போ சிரிச்சாங்களா கனியக்கா, அப்போ சிரிக்காதீங்க கனி அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் கேமரா கனிக்கிட்ட காமிச்சிங்க, அவங்க சிரிச்சாங்கன்னு தெரியுது. ஒவ்வொரு வாரம் நீங்கள் பாரு அடிக்கும்போது இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ் அடிக்கும்போது இவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் திவாகர் அடிக்கும்போது கனியக்கா சிரிக்கவே இல்லையா, எஃப்ஜே ரியாக்ட் பண்ணவே இல்லையா, சபரி நக்கலாக ஒரு பார்வை பார்க்கவே இல்லையா?